அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களில் 3 பேரை, யோவான், யாக்கோபு, பேதுரு என்னும் 3 பேரையும் அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலையின் மேல் போய் மறுரூபமானார். அங்கே மோசேயும் எலியாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இந்த விதமாக கூறினார், நாம் இங்கே இருக்கிறது நல்லது என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பின் வார்த்தைகள், அவருடைய அன்பின் பிரசன்னம், இவைகளெல்லாம் உணர்ந்த பேதுரு, அது மலையாக இருந்தாலும், அங்கே இருளும் குளிரும் தனிமையாக இருந்தாலும் அங்கே ஆண்டவரோடு கூட இருப்பது நல்லது என்று அவர் விரும்பினதை பார்க்கிறோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக அவர் இவ்வுலகத்திலே மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தன் பேரிலே சுமந்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிற யாவருக்கும், தம்மை தெய்வமாக, ஆண்டவராக, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் அவர் பாவ மன்னிப்பை அருளி செய்கிறவராக இருக்கிறார். அவர் மூலமாய் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்றுக்கொண்டால் நாமும் அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கலாம். நாமும் சொல்லலாம், ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. தேவன் தாமே உங்களுக்கு அந்த கிருபையை அருளி செய்வாராக. ஆமேன். நன்றி.